ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை டச் தமிழன் சேனல். இந்த வீடியோவில் சூப்பராக ஒரு ஃபோட்டோ ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். எந்த மாதிரி ஃபோட்டோ க்ரியேட் பண்ண போகிறோன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லைக்கையும் தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபோட்டோஸு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கண்ணுக்குள்ளே ஃபோட்டோ வச்சு கரெக்டாக க்ரியேட் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ண போகிறோன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதை வந்து நான் இன்ஷாட் அப்ளிகேஷனில் தான் எடிட் பண்ண போகிறேன். உங்கள் மொபைலில் இன்ஷாட்டுங்கிற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோ க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கண் வந்து தேவை. அந்த கண்ணை வந்து நீங்கள் ஏதாச்சும் ஃபோட்டோ ஆப்லேயோ இல்லை யூடியூப்லேயோ இருந்து அந்த ஒரு கண் ஐஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணோன்னா உங்கள் கேலரிக்கு வந்துடுங்க. கேலரிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த கண்ணை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு கண்ணை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து அந்த இன்ஷாட் ஆப்புக்கு கொண்டு போய்க்கலாம். அந்த ஆப்லேயும் போய்க்கலாம். நீங்கள் அந்த கண்ணை வச்சு இப்படி ஷேர் கொடுத்தீங்கன்னா ஷேரில் வந்து இந்த இன்ஷாட் ஆப் வரும். அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உங்கள் இன்ஷாட் ஆப்புக்குள்ளே வந்துடும். இப்போ கண் வந்து குட்டியாக இருக்கனால நமக்கு வந்து இதுக்குள்ளே வைக்க முடியாது. அதனால் இங்கே கேன்வாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு 9:16 இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டிக் மார்க்கை கொடுத்துக்குங்க. இதை வந்து கரெக்டாக 0வில் வச்சு டிக் மார்க்கை கொடுத்துக்குங்க. இப்போ இந்த ஃபோட்டோ அப்படியே திருப்பி கரெக்டாக அந்த சைஸ்க்குள்ளே நீங்கள் வச்சுருங்க. அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வச்சுட்டேன். கரெக்டாக இந்த சைஸ்க்குள்ளே அப்படியே வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே அப்படியே தள்ளிக்கிட்டு வந்தீங்கன்னா பிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எந்த ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் உதாரணத்துக்கு இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி கரெக்டாக அந்த கண் சைஸுக்கு கருவிலி அப்படியே க்ளோஸ் பண்ணுற மாதிரி இப்படி பெருசாகிக்கோங்க அந்த ஃபோட்டோவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பெருசாக்கிட்டு இதில் வந்து மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மாஸ்க்குங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரவுண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கரெக்டாக அந்த கருவிலியவனை கொஞ்சம் சின்னமாக வச்சுக்கோங்க இந்த ஃபோட்டோவை. இப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். சின்னமாக வச்சுக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை லைட்டாக அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது அப்படியே மறைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கருவிலிக்கு வெளியே சைட்லலாம் அந்த ஃபோட்டோவோட கலர் தெரியுது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, இந்த பாலை வந்து அப்படியே லைட்டாக சின்னமாக்கிட்டே வந்தீங்கன்னா சைடில் உள்ள கலர்லாம் அப்படியே மறைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு மறைஞ்சிருச்சு. கரெக்டாக அந்த பாலை உங்கள் ஃபேஸ்கிட்ட கொண்டா வச்சுருங்க. வச்சுட்டு இந்த டிக்கை கொடுத்துருங்க. இப்போ ஃபோட்டோ வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக எங்கே வேணுமோ அங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோ வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி யார் ஃபோட்டோ வேணால் நீங்கள் வச்சு பண்ணிக்கலாம் இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து கேலரியில் செட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோ எடிட் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோ எடிட், வீடியோ எடிட்டை பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.